இதுல குறிப்பாக பாவை விளக்கை வைத்து அன்று நந்தியன் பெருமாளுக்கும் சிவனுக்கும் அன்று விசேஷம் நடைபெற உள்ளது. இந்த விசேஷத்தை காணுவதற்கு நாம் ஏதாவது ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய 7 தலைமுறையில் உள்ள கர்மாக்கள் குறைந்துவிடும் அப்படிங்கிற ஒரு கருத்து. நந்தியன் பெருமாளுக்கும் பாவைக்கும் என்ன சம்பந்தம்? வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் A.S. மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்யவும். வாஸ்து நியூமராலஜி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் A.S. மகாஸ்ரீராஜன் சரோட டைரக்ட் சேலம் விசிட் கமிங் April 6, 2025 சண்டே அன்னைக்கு சேலம் ஹெட் ஆஃபீஸில் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கன்சல்டேஷனில் நீங்கள் உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஃபேமிலி பீஸ்ஃபுல்னஸ், மேரேஜ் டிலே, சைல்ட் பர்த் இஷ்யூஸ், ஸ்டடீஸ், கெரியர், அதுக்கப்புறமேட்டு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் வேணும், சொந்த வீடு வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இந்த மாதிரி பல டீட்டெயில்ஸை நீங்கள் டைரெக்டாக சாரை கன்சல்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் முன்பதிவு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா +9199443927 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லிமிடெட் ஸ்லாட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. வாஸ்துபடி பிளான் வெரிஃபிகேஷன் பண்ணணும், லோகோ டிசைன் பண்ணணும், பில்டிங்க்கு சைட் விசிட் பண்ணி கொடுக்கணும், அண்ட் தென் பேபி நேம்ஸ் வைக்கிறது, கம்பெனி நேம்ஸ் வைக்கிறது, 2-wheeler 4-wheeler நம்பர் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸுமே நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேல தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. மவ சிவ. நமஸ்காரம். நமஸ்காரம் மவ சிவ. வருகிற 10/4/2025 வியாழக்கிழமை அன்று தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கும் அதிகார நந்திக்கும் 108வது பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. அன்று திரையோதசி திதியில் பூர நட்சத்திரத்தில் இது அமைய உள்ளது. அன்று அரசு விடுமுறை நாள். அது மட்டும் இல்லாமல் மகாவீரர் ஜெயந்தியும் அன்று உள்ளது. இந்த அதிகார நதிக்கு 108வது பிரதோஷம் அன்று வருகிறது. அன்று மாலை 3 மணிலிருந்தே விசேஷம் ஸ்டார்ட் ஆயிரும். 6-6:30க்கு முடிஞ்சிடும். அன்று 9 விதமான மற்றும் 12 விதமான திரவியங்களால் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு, இதுல குறிப்பாக பாவை விளக்கை வைத்து அன்று நந்தியன் பெருமாளுக்கும் சிவனுக்கும் அன்று விசேஷம் நடைபெற உள்ளது. இந்த விசேஷத்தை காணுவதற்கு நாம் ஏதாவது ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இதில் என்ன அவ்வளவு பெரிய விசேஷம் என்றால், 2 பாவை விளக்கை வைத்து நாம் வணங்கும் பொழுது கேட்டதை அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். இந்த நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய 7 தலைமுறையில் உள்ள கர்மாக்கள் குறைந்துவிடும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கின்றது. நந்தியன் பெருமாளுக்கும் பாவைக்கும் என்ன சம்பந்தம்? முதலாக பாவையை நாம் வணங்கிய பிறகுதான் எந்த ஒரு தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பாவை தான் மீடியேட்டர் பிட்வீன் த ஹியூமன் பீயிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கொண்டு போகும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பாவையை வணங்கி எங்களுடைய பழைய கர்மாக்களை, பழைய கணக்கு வழக்குகளை சரிபார்த்து அதை உடைச்சிட்டு புதிய கணக்கு வழக்குகளை நல்ல முறையில் எங்களுக்கு செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, அதன் பிறகு மாணிக்க வாசகரை வணங்கிவிட்டு, நந்தியன் பெருமானை வணங்கிவிட்டு சிவனை வணங்கும் பொழுது சரியான டிராக்ல அது அப்படியே மூவ் ஆகும். இந்த அமைப்பு பிரகாரம் நாம் வணங்கும் பொழுது வருடத்திற்கு ஒரு முறையாவது எங்க நடந்தாலும் சரி, ஒரு 108வது பிரதோஷ விழா, 208வது பிரதோஷ விழா, 308வது பிரதோஷ விழா, 408வது பிரதோஷ விழா, 508வது பிரதோஷ விழா அப்படின்னு சொல்லி பழைய காலத்துல இருந்து ஒரு வழிபாடு முறை தொடர்ச்சியாக செய்யப்பட்டு இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வணங்கும் பொழுது நம்முடைய கர்மாக்கள் குறையும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நிறைய இன்பங்களை அனுபவித்திருக்கலாம், துன்பங்களையும் சரிசமமாக அனுபவித்திருக்கலாம். நம்முடைய கர்மாக்களை குறைப்பதற்குண்டான வழிவகையை நாம் தேர்வு செய்வதில்லை.
காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நல்ல நேரம் வரும் பொழுது மட்டும்தான் ஒரு நல்ல உணவை உண்ண முடியும், நல்ல துணியை போட முடியும், நல்ல ஒரு வண்டி வாகனம், நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு காதலன், நல்ல ஒரு காதலி, நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு கணவர் அமைவார்கள். இல்லை என்றால் எல்லாமே உல்டாவா போயிடும். ஆகவே இந்த வருகிற 10/4 ஏப்ரல் 10ஆம் தேதி 2025 அன்று வியாழக்கிழமை அன்று 108வது பிரதோஷ விழா இங்க சிறப்பாக நடைபெற உள்ளது. பக்த கோடிகள் அதில் கலந்து கொண்டு இறைவனுடைய அனுகிரகம் பெற்றுமாறு கோவில் சார்பாகவும் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் இந்த 108வது பிரதோஷத்துக்கு அன்னதானத்திற்கு நாங்க அரிசி வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்கிறார்கள். வாங்கி கொடுக்கலாம். பூக்கள் வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்கிறாங்க. பூக்கள் வாங்கி கொடுக்கலாம். நாங்க பால் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. பால் வாங்கி கொடுக்கலாம். நீங்க 51 லிட்டர் வாங்கி கொடுக்கலாம், 108 லிட்டர் வாங்கி கொடுக்கலாம். அன்று 508 லிட்டர் பாலாபிஷேகம் செய்வதாக ஒரு கருத்து நிலவி வருகிறது. அன்னைக்கு பழங்கள் அல்லது இறைவனுக்கு அன்று தீபம் ஏற்றுவதற்கு நீங்க மண் விளக்கு வாங்கி கொடுக்கலாம், நெய் வாங்கி கொடுக்கலாம், புஷ்பம் வாங்கி கொடுக்கலாம், கற்பூரம் வாங்கி கொடுக்கலாம், ஊதுபத்தி வாங்கி கொடுக்கலாம். அல்லது எங்களுக்கு தோட்டம் இருக்கின்றது, நாங்க தேங்காய் ஒரு 100 தேங்காய் 200 தேங்காய் கொடுக்கலாம். அல்லது எங்களுக்கு வாழைத்தோப்பு இருக்கு, நாங்க வாழை இலை ஒரு 10 கட்டு வாங்கி கொடுக்கலாம்னு சொன்னா வாங்கி கொடுக்கலாம், தவறு எதுவும் இல்லை. இப்படி இறைவனுக்கு ஏதாவது ஒன்று செய்துவிட்டு நாம் இறைவனை வேண்டும் பொழுது மட்டும்தான் என்னது இறைவன் அருள் பாலிக்கிறார். எதுவுமே நம்ம ஒண்ணுமே செய்யாம சும்மா போய் நின்று எனக்கு கொடு அப்படின்னா, உழைப்பு ஒரு சமர்ப்பணம் இல்லாமல் நாம் நிற்கும் பொழுது அது கிடைப்பது சற்று அரிதாக மாறிவிடுகிறது. ஒரு சாதாரண சின்ன குழந்தை கூட ஒரு பாக்கெட், ஒரு 10 ரூபா பாக்கெட் பிஸ்கட்டை வாங்கி கொடுத்துட்டு நீ நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது கேட்டுக்கொள்கிறது. அப்போ நம்முடைய கர்மாக்கள் குறைவதற்காக இறைவனுக்கு ஏதாவது ஒன்று சமர்ப்பணம் செய்துவிட்டு தான் எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி, நம்ம வெறுங்கையை ஆட்டிட்டு மட்டும் தயவு செஞ்சு நம்ம கோயிலுக்கு போக வேண்டாம். அதுக்கு பேசாம நம்ம கோயிலுக்கு போகாம இருக்கலாம், வீட்டுல இருந்து கும்பிட்டுக்கலாம். எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் சரி, ஒரு 10 ரூபா கற்பூரமாவது நம்ம பத்த வச்சு கும்பிட்டுட்டு தான் நம்ம வரணும். ஒரு 10 ஒரு பூ வாங்கி புஷ்பம் போட்டுட்டு தான் நம்ம வரணும். அங்கே செய்யக்கூடிய பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், கோவிலை மெயின்டைன் பண்றதுக்கு உண்டான செலவுகள் எவ்வளவு இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு காணிக்கை நம்முடைய மனசுக்கு உகந்து நாம் அங்கே செலுத்தி விட்டு இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது நாம கேட்கக்கூடிய வரம் பலன்கள் கிடைத்தே தீரும். சாதாரணமா ஒரு பார்க்குக்கு போயிட்டு வந்தா கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்கட்டணம் 100 ரூபாய் 200 ரூபாய் வசூல் பண்றாங்க. அப்ப நம்ம ஒரு கோவிலுக்கு செல்லும் போது, எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி, அங்க விளக்குக்கு 24 ஹவர்ஸ் விளக்கு இருக்கும், எரிஞ்சிட்டு இருக்கும். ஒரு பிராமின் இருப்பாரு, ஐயர் இருப்பாரு, அவருக்கு செலவுகள், கிளீனிங், போறது வர்றது. நாம சும்மா வெறுமனவே கார்ல போய் இறங்கிட்டேன், சும்மா நான் சாமியை மட்டும் தான் கும்பிட்டு வரேன், வெறும் சாமியை மட்டும் தான் கும்பிட்டு வரேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லப்பட்டாவே அந்த சுவாமி உங்களுக்கு வெறும் சாமியாக மட்டும்தான் அருள் பாலிக்கும் ஒழிய உங்களுக்கு கேட்டதை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நீங்க பிராக்டிகலா நினைச்சு பாருங்க. அந்த பகவான் என்ன பசியோட இருப்பார். எனக்கு இது வேணும், அது வேணும், பூ வேணும், நல்ல ஒரு வஸ்திரம் வேணும், சுத்தபத்தம் வேணும், நல்ல நெய்வேதியம் வேணும்னு சொல்லி ஏங்கி கொண்டிருப்பார். நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன கைங்கரியங்கள், ஒரு அரிசி வாங்கி கொடுக்கறது, ஒரு பருப்பு வாங்கி கொடுக்கறது, பூ வாங்கி கொடுக்கறது, ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, ஒரு கோவிலுக்கு ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, இதன் மூலமாக நம்முடைய கர்மாக்கள் குறைகிறது. அப்படிங்கிறது நாம் பொறுமையாக அமர்ந்து யோசனை செய்து பார்த்தால் கண்டிப்பாக நமக்கே அது விளங்கும். ஒரு சாரர் ஏழையாக இருப்பார், ஒரு நாளைக்கு நினைக்கிறேன் 300 ரூபாய் 500 ரூபாய் கூலி வாங்குவார். ஆனா இருந்தாலும் அந்த ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு 2 பழமாவது, ஒரு தேங்காயாவது வாங்கிட்டு போயிட்டு, ஆனா ஒரு மாலையாவது வாங்கிட்டு போயிட்டு சுவாமிக்கு போட்டுட்டு, இறைவா நான் சம்பாரிச்ச பணத்துல என்னால இவ்வளவுதான் முடிஞ்சது, இதை நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனம் உருகி வேண்டிக் கொண்டு அவர் வணங்கிட்டு வருவார். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, ஒரு காலகட்டத்தில் அவருக்கும் நிலைமை மாறப்பட்டு அவரும் அடித்தட்டிலிருந்து மேல் தட்டுக்கு செல்கிறார் என்பது நம்ம பிராக்டிக்கலா பார்த்த உண்மை. ஆனால் ஒரு சாரருக்கு மேல்தட்டிலே இருந்து கொண்டிருப்பார், ஆனால் எதன் மீதும் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் அந்த பிரிண்ட் அடிச்ச பேப்பர் மீது மட்டும்தான் அவருக்கு நம்பிக்கை இருக்கும். அந்த பிரிண்ட் அடிச்ச பேப்பருக்கு அவர் வாட்ச்மேனாக மட்டும்தான் இருக்க முடியும் ஒழிய
அதை வாழ்நாள் முழுவதும் அவருக்கு அனுபவிக்கக்கூடிய ருணம் இறைவன் கொடுப்பதில்லை. ஒரு கிழிஞ்ச பேப்பரை சேகரிச்சு ஒரு மூட்டையில போடுறதுக்கும் ஒரு பிரிண்ட் அடிச்ச பேப்பரை என்னது பண்டில் பண்டில் அடுக்கி வைக்கிறதுக்கும் சமம். ஆகவே நல்ல நேரங்கள், நல்ல காலங்கள் இருக்கும் பொழுது, நல்ல ரத்தம் உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே 10 பேருக்கு நல்லது செய்துவிட்டு 4 கோவில்களுக்கு சுபம் செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு நம்ம செல்லலாம், தவறுதும் இல்லை. ஆனால் மனிதனுடைய மனநிலையானது அப்படி செயல்படுவது இல்லை. ஏன் கோவிலுக்கு போய் செய்யணும், ஏன் வாங்கி கொடுக்கணும், அங்க இருக்கிறவங்களுக்கு ஏன் உதவி செய்யணும், என்னத்துக்கு செய்யணும், அதெல்லாம் தேவையில்லை. கேட்டா சும்மா போய் நின்னாவே கேட்டா கொடுத்துருவாரு. நாம கொடுப்போமா? சும்மா வந்து நின்றுட்டு எந்த வேலையும் செய்யாம சும்மாவே நின்றுட்டு ஒரு உழைப்பு இல்லாமல், உடல் உழைப்பு இல்லாமல், உடல் வருத்தி எந்த வேலையும் செய்யாம சும்மா நின்றுட்டு இருந்தா நம்ம சம்பளம் கொடுப்போமா? நீ என்ன வேலை செஞ்ச, உனக்கு என்ன கொடுக்கணும், கேட்போமா கேட்க மாட்டோமா? இது போன்று இந்த இறைவனும் அவருக்கு உண்டான சில நேர்த்திகள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு. நாம அதற்கு அனுசரித்து அங்க ஒரு மரியாதை கொடுத்து, அங்கே வேலை செய்பவர்களுக்கு மரியாதை கொடுத்து, அங்க இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய ஒரு ஐயரா இருக்கட்டும், இல்ல வேற மதத்தினரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு வணங்கி நாம இறைவனை கும்பிடும் பொழுது நினைத்த மாத்திரத்தில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கருத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்பினேன். நான் ஷேர் பண்ணிட்டேன். இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய கருத்து. மழைக்காலம் வரப்போது போகும்போது கொடை எடுத்துட்டு போயிருங்க, கொடை எடுத்துட்டு போகலாம், ஒரு பிளாஸ்டிக் பேப்பரா எடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். தேவையில்லை அப்படிங்கும் பொழுது நாம நினைச்சு செல்லுக்கு ஒரு 300 செலவு, துணி நினைச்சு அதை திரும்ப அயன் பண்ண கொண்டு போனோம், அதுக்கு ஒரு 150 செலவு, ரூபாய் நோட்டு நினைச்சு, இப்படி சில தேவையில்லாத தொந்தரவுகளை நாமளா வந்து எடுத்து மேல போட்டுக்கிறோம். ஆகவே நடந்ததெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சு நம்ம கைவிட்டு போனதெல்லாம் நம்மளது இல்லை அப்படிங்கிற மனநிலை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நம்ம கைவிட்டு போனதெல்லாம் நம்முடைய சொத்துக்கள் அல்ல, நம்முடைய பொருட்கள் அல்ல, நம்மளுடைய நட்புகள் அல்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய முயற்சியில், ஒரு புதிய பார்வையில் நாம் செயல்பட்டாலே வாழ்க்கையில முன்னேறலாம். கடவுளுடைய பூரண அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கின்றது. இந்த கலியுகத்தில் அதிகமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளும் சற்று தோஷம் உள்ளதாகவே பிறக்கின்றன. இவர்களுக்கு ஒரே ஒரு பிரீத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவ வழிபாடு இவர்களை ஊக்குவிக்கும். வேற எந்த வழிபாடு நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரல. அது அவருடைய விருப்பத்திற்கு தகுந்தாற் போன்று, அவருடைய மனநிலையை தகுந்தாற் போன்று உண்டு. இருந்த போதிலும் இந்த சிவ வழிபாடை ஒவ்வொருவரும் செய்யும் பொழுது இந்த கலியுகத்தில் நாமளும் வெற்றி அடையலாம், கஷ்டத்திலிருந்து வெற்றி அடையலாம், பிரச்சனையிலிருந்து வெற்றி அடையலாம், இந்த நோய் நொடியிலிருந்து நம்ம தாக்கப்பட்டிருந்தாலும் வெற்றி அடையலாம், குடும்பம் ஸ்கேட்டர்டா போயிருந்திருக்கும், அதுல இருந்து கூட நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து. ஆகவே வருகின்ற 10/4/2025 வியாழக்கிழமை அன்று தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அமைந்துள்ள ஈச்சமலை மகாலட்சுமி சித்தர்பீடத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அன்று 108வது பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. அன்று 108 பாவை விளக்கு ஏற்றப்பட்டு நிறைய ஐயருங்களை வச்சு ஒரு விசேஷ நடைபெற உள்ளது. தாங்கள் கலந்து கொண்டு இறைவன் அனுகிரகம் பெற்று செல்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோவிலுக்கு ஏதாவது தானம் செய்யணும், கோவிலுக்கு ஏதாவது நாங்க டொனேஷன்ஸ் கொடுக்கணும், அல்லது ஏதாவது ஒரு பூ வாங்கறதுக்கோ பழம் வாங்கறதுக்கோ இது வாங்கறதுக்கோ நாங்க எங்களோட ஷேரை நாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சால் 9944393027 இந்த நம்பரில் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா they will guide you and help you. இந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னு பாக்கணும்னா கூகுள் மேப்ல போயிட்டு ஈச்சமலை மகாலட்சுமி டெம்பிள் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஈச்சமலை மகாலட்சுமி டெம்பிள் அல்லது ஈச்சமலை மகாலட்சுமி சித்தர் பீடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கன்னா லொகேஷன் மேப் காமிக்கும். கண்டிப்பா அதுல நீங்க வந்து பயன் பெறலாம் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன். மவ சிவ நல்லதே நடக்கும். மவ சிவ.